ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சஞ்சுமித்ரன் தமிழ் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது பல அமானுஷங்கள் நிறைந்த ஒரு த்ரில்லர் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதையின் தலைப்பு இரவின் அழைப்பு. அவள் பெயர் கண்மணி. சென்னையில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் 14வது மாடியில் தனியாக வாழ்ந்து வந்தாள். அன்று இரவு அவள் வழக்கம் போல டிவி பார்த்துட்டு இருந்தாள். ஆனால் அவளது கண்கள் டிவி திரையில் இல்லை. அவள் மனதிற்குள் ஏதோ ஒரு குழப்பம் இருந்துச்சு. 3 நாட்களால் அவளால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியவில்லை. பழைய நினைவுகள் அவளது மனதை கிழித்து கொண்டிருந்தன. 3 நாட்களுக்கு முன் முதல் நாள் இரவு 11 மணி இருக்கும். வழக்கம் போல கண்மணி டிவி பார்த்துட்டு இருந்தாள். அப்பொழுது அவளுக்கு ஒரு ஃபோன் வந்தது. அவள் ஃபோனை எடுத்து பார்த்தாள். அதில் பிரைவேட் நம்பர் என்று இருந்தது. அவள் யாரோ விளையாடுறாங்க போல என்று நினைத்து கால் அட்டன் செய்தாள். அவன், ஹலோ, யார் பேசுறது? எதிர்முனையிலிருந்து ஒரு விகாரமான குரலில், என் நினைவு இருக்கிறதா கண்மணி என்று கேட்டவுடன் அவள் பதறிப்போனாள். போனை கீழே போட்டாள். கால் கட்டானது. இது ராகுலின் குரல் போல இருக்கு. ராகுல் கண்மணியின் முன்னாள் காதலன். இருவரும் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்தனர். பின் திருமண ஏற்பாடுகளும் நடந்தன. திடீரென ஏற்பட்ட கார் விபத்தில் ராகுல் இறந்துவிட்டான். கண்மணி மட்டும் உயிர் பிழைத்தாள். பழைய நினைவுகள் அவளுக்குள் வந்து போனது. அவள் இதுவரை ராகுலின் இறப்பு பற்றிய உண்மைகளை யாரிடமும் சொல்லவில்லை. அவளுக்குள் ஒளிந்து போனது பல உண்மைகள். மறுநாள் அதேபோல் இரவு 11 மணி அளவில் மீண்டும் அவளுக்கு கால் வந்தது. போனை பார்த்தான். பிரைவேட் நம்பர் என்று இருந்தது. கால் அட்டன் பண்ணலாமா இல்லை வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டே கால் அட்டன் செய்தாள். அவள் ஹலோ என்று சொன்னாள். எதிர்முனையிலிருந்து அதே குரலில், என்ன கண்மணி, என்ன மறந்து நீ சந்தோஷமா இருக்கிறன்னு நினைக்கிறேன். எனக்கு காரணம் சொல்லு. அவள், என்ன காரணம்? நீ யாருன்னே எனக்கு தெரியல என்று குரல் நடுங்க பேசினான். அவன், நான் நாளை நேரில் வந்து பேசுகிறேன் என்று சொன்னவுடன் கால் கட்டானது. அவள் தூக்கத்தை இழந்தாள். வீட்டில் ஒவ்வொரு சத்தமும் சந்தேகமாக தோன்றியது. மறுநாள் அவள் வேலைக்கு செல்லவில்லை. அவளுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. நான் இன்று இரவு வீட்டுக்கு வருவேன். நீ கதவை திறக்கணும், இல்லைனா நான் கதவை உடைப்பேன். அவள் பதறிப்போய் உடனே கதவை பூட்டினாள். அன்று இரவு கதவுக்கு அருகில் ஒரு சத்தம் கேட்டது. கதவை தட்டுவது போல. ஆனால் வீட்டின் வெளியிருந்து இல்லை, வீட்டின் உள்ளிருந்து. நாம தான் கதவை உள்ளேருந்து பூட்டிட்டோமே, அப்புறம் எப்படி உள்ளேருந்து சத்தம் வருது என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். பின் சத்தம் தானாக நின்றது. அவள் சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்தாள். தன் கண்ணாடிக்கு பக்கத்தில் நிழல் ஒன்று நின்று கொண்டிருப்பதை பார்த்தாள். அந்த நிழலில் ராகுலின் முகம் தெரிந்தது. அந்த முகத்தை பார்த்ததும் பதறி போய்விட்டாள். மறுநாள் காலை அவள் வீட்டுக்குள் நுழைந்த தோழிகள் கதவை உடைத்து பார்க்கும் பொழுது அவளது படுக்கை அறையில் அவள் இல்லை. மாறாக கட்டிலில் ஒரு பழைய போன் இருந்தது. அதில் ஒரு குரல் பதிவு மட்டும். நான் வந்துவிட்டேன், நீயும் என்னுடன் வரணும், அல்லது நீ என்னை கொன்னது போல நானும் உன்னை என்று குரல் முடிந்தது. முடிவின் மர்மங்கள். கண்மணி ராகுலின் இறப்புக்கு காரணமா, அல்லது அவளுக்கே மனநோய் உள்ளதா, அல்லது ராகுல் உண்மையில் திரும்பி வந்திருக்கிறாரா? தொடரும் இரவின் அழைப்பு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.